அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புமாகிய ஏக இறைவனின் திருநாமத்தைக் கொண்டு ஆரம்பித்தவனாக, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டியவனாக, மனிதனாக பிறந்த ஒரு நிலையில் ஆசைகளோடு நெய்யப்பட்ட ஒரு பொக்கிஷமாகத்தான் அவன் என்ன செய்கிறான், இந்த உலகத்திலே காலடி எடுத்து வைக்கிறான் இல்லையா? அந்த வகையில் நிறைய ஆசைகளோடும் இலட்சியத்தோடும் இந்த ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்கு இடைப்பட்ட வாழ்க்கையை அவன் வாழ்ந்து முடிக்கின்றான். அந்த வகையில் எமது நாட்டை பொறுத்த மட்டில் பாடசாலை கல்வி தொட்டு உயர்கல்வி இதை தாண்டியும் தனது துறைகளில் தடம் பதித்து சாதனை புரிந்து இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் மிக அதிகம் என்ற வகையில் இங்கு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் 2 பிரிவுகளுடன் தொடர்பட்ட சில முக்கியமான விடயங்களை கலந்துரையாடலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அந்த வகையில் பாடசாலைக்கு காலடி எடுத்து வைத்து ஆரம்ப கட்டம் முதல் இன்று வரை பாடசாலையிலே கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களின் அடிப்படையில் தனக்கு உரிய ஒரு இலட்சியத்தோடு என்ன செய்திருப்பார்கள், நகர்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த வகையில் பல்கலைக்கழகத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு பேராசையோடு தான் அந்த பாடசாலை நாட்களை அவர்கள் கழித்துக் கொண்டு வருவார்கள். அந்த வகையில் பல்கலைக்கழகத்திற்கு ஒரு மாணவர் நுழைய வேண்டும் என்று சொன்னால் என்ன விடயங்கள் அடிப்படையாக தெரிந்திருக்க வேண்டும் என்பது பற்றிய ஒரு சிறிய ஒரு தொகுப்பு, அதனுடன் தொடர்பற்ற மற்ற விடயங்களை இங்கு பேசப்பட இருக்கின்றது. அந்த வகையில் பல்கலைக்கழக அனுமதிக்கான ஆக குறைந்த தேவைப்பாடுகளாக பரீட்சை ஆணையாளர் நாயகத்தினால் பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதியானோர் என்று தெரிவிக்கப்படும் பரீட்சார்த்திகள் பெற்றிருக்க வேண்டிய அடிப்படையான 2 விடயங்கள் இங்கு காண்பிக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவது விடயம், ஆக கூடுதலாக 3 அமர்வுகளுக்குள் அங்கீகரிக்கப்பட்ட சகல 3 பாடங்களிலும் ஒரே தடவையில் குறைந்தது சாதாரண சித்தி. ஏழை பொறுத்த மட்டில் 3 செயல்கள் இருக்கின்றன அல்லவா? ஒருவர் 3ஐயும் பயன்படுத்தலாம். இங்கே குறிப்பிடப்பட்டிருந்த விஷயம் என்னவென்று சொன்னால், ஒருவர் 3 பிரதான பாடங்களில் தோற்றும் போது 2 பாடத்தில் சித்தியடைகிறார். 3வது பாடத்தை 2வது முறை தோற்றி சித்தியடைந்து முதல் முறையையும் 2 முறையும் பெற்ற 3 பாடங்களை சித்தியை வைத்து என்ன செய்ய முடியாது? ஒருவர் பல்கலைக்கழகத்திற்கு என்ன செய்ய விண்ணப்பித்து அவர் அந்த தகுதியை பெற்றுக்கொள்ள முடியாது. 2வது விடயம், பொது சாதாரண வினாத்தாளில் ஆக குறைந்தது 30 புள்ளிகளை பெற வேண்டும். பொது சாதாரண வினாத்தாள் என்று சொல்வது கமன் ஜெனரல் டெஸ்ட், அதாவது ஜெனரல் நாலேஜ் பேப்பர். இதில் ஆக குறைந்த என்ன செய்ய வேண்டும்? 30 புள்ளிகளை பெற வேண்டும். இந்த 2 அடிப்படை விஷயங்களையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாணவர் என்ன செய்யலாம்? பல்கலைக்கழகத்தில் விண்ணப்பித்து அதற்கு நுழைய தகுதியானவர். அதாவது இதற்கு மேலதிகமாக மாணவன் ஒருவன் 3 பாடங்களிலும் வெற்றியை பெற்றுக்கொண்டு பொது சாதாரண வினாத்தாளில் ஜெனரல் நாலேஜ் பேப்பரில் 30ஐ விட குறைவான புள்ளிகளை பெற்றால் அவர் அந்த வருடம் பல்கலைக்கழகத்துக்கு நுழைவதற்கு தகுதி அற்றவர். ஆகவே ஜெனரல் நாலேஜ் பேப்பருங்கிறது எவ்வளவு முக்கியமான விடயம். ஒரு பிரதான பாடங்களுக்கு நீங்கள் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்களோ அதுபோல ஜெனரல் நாலேஜ் பேப்பர்லையும் நீங்கள் ஒரு 30க்கு குறைவாக புள்ளிகளை பெற்றுவிடக்கூடாது. ஆகவே இந்த 2 விடயங்களில் நீங்கள் ஆரம்ப கட்டமாக கவனத்தை செலுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்த விஷயமாக, இது ஜட்புள்ளி என்கின்ற ஒரு விடயத்தை அடிப்படையாக கொண்டுதான் பேசப்படுகின்றது. ஜட்புள்ளி என்று சொன்னால் Z4, அதாவது Z4 என்று சொன்னால் மாணவன் ஒருவன் குறித்த பாடத்தில் பெற்றுக்கொண்ட புள்ளியிலிருந்து அந்த வருடம் மாணவர்கள் பெற்றுக்கொண்ட சராசரி புள்ளியை கழிக்க வருவதை நியம விலகலினால் பிரிக்க வருவதுதான் ஜட்புள்ளி. இந்த ஜட்புள்ளியானது ஒவ்வொரு பாடத்திற்கும் தனித்தனியாக கணிக்கப்படும். தனித்தனியாக கணிக்கப்பட்டு 3 பாடங்களிலும் பெற்றுக்கொண்ட ஜட்புள்ளியின் விடைதான் இங்கு நமக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதிலே பிரசுரிக்கப்படுகின்ற பெறுபேறுகளோடு சேர்த்து வரக்கூடிய ஜட்புள்ளி ஆகும். அந்த வகையில் இந்த ஜட்புள்ளியானது 3 விடயங்கள். அதை நான் இங்கே காட்டப்பட்ட தரவுகளின் அடிப்படை மேலதிகமாக விளக்குகின்றேன். முதலாவது விடயம், குறிப்பிட்ட
வருடத்தில் குறிப்பிட்ட பாடத்தில் மாணவர்கள் பெற்றுக்கொண்ட மூல மதிப்பெண்கள், அதாவது அந்த பாடத்தில் பெற்றுக்கொண்ட புள்ளி. இரண்டாவது விடயம், குறிப்பிட்ட வருடத்தில் குறிப்பிட்ட பாடத்தில் மாணவர்கள் காட்டிய திறமையின் இடைநிலை, அதாவது அந்த பாடத்தில் மொத்த மாணவர்கள் ஏற்படுத்தப்பட்ட புள்ளியின் ஏற்பட்ட இடைநிலை. மூன்றாவது விடயம், குறிப்பிட்ட வருடத்தில் குறிப்பிட்ட பாடத்தின் நியம விலகல். நான் ஏற்கனவே சொன்ன விடயம். இதை நீங்கள் ஒரு சின்ன ஒரு உதாரணம் மூலமாக என்ன செய்யலாம் பார்க்கலாம். இங்கே சப்ஜெக்ட் 1, 2, 3 என்று எடுக்கிறேன். அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. மாணவன் என்ன செய்கிறான்? பிசிக்ஸிலே x1 புள்ளியையும், கெமிஸ்ட்ரியிலே x2 புள்ளியையும், பயாலஜியிலே x3 புள்ளியையும் எடுக்கிறான். M1 எனப்படுவது அந்த வருடத்தில் பிசிக்ஸ் பாட இடை, அதாவது மொத்த மாணவர்கள் பிசிக்ஸ்ல எடுத்த புள்ளிகளை கூட்டி அந்த மொத்த மாணவர்களால் பிரிக்க வருவது. M2 எனப்படுவது கெமிஸ்ட்ரி பாடத்தில் மாணவர்கள் எடுத்துக்கொண்ட இடை. M3 என்பது பயாலஜி பாடத்தில் மாணவர்கள் பெற்றுக்கொண்ட இடை. S1 எனப்படுவது பிசிக்ஸ் பாடத்திலே இருக்கக்கூடிய நியம விலகல். S2 எனப்படுவது கெமிஸ்ட்ரி பாடத்தில் இருக்கிற நியம விலகல். S3 எனப்படுவது பயாலஜி பாடத்தில் உள்ள நியம விலகல். இது சட் ஸ்கோர் என்கின்ற Z1, Z2, Z3 என்கிற தனித்தனியே ஒவ்வொரு பாடத்துக்குமான சட் புள்ளி கணிக்கப்பட்டு இந்த 3 புள்ளிகளிலும் இடை, அதாவது சராசரி என்ன செய்யும்? ஜட் புள்ளியாக காட்டப்படும். இந்த ஜட் புள்ளி தான் பரீட்சை திணைக்களத்தினால் வெளியிடப்படுகின்ற எமது பெறுபேற்றிலே வரக்கூடிய ஜட் புள்ளி ஆகும். மொத்த 3 பாடங்களிலும் வரக்கூடிய சராசரி புள்ளி ஜட் புள்ளிதான் எங்களுக்கு அந்த இணையதளத்திலே காண்பிக்கப்படக்கூடியது. இதுக்கு ஒரு குறிப்பிட்ட லிமிட் இருக்குமா இல்லையா? உதாரணத்துக்கு எண்ணும் எண்கள் எடுத்தால் வரை முடிவிலிருந்து நேர் முடிவில், அது போல இந்த ஜட் ஸ்கோருக்கும் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் இருக்குது. இது பாசிபிள் என்று சொல்றேன். இந்த -4.000 4 பூஜ்ஜியம் இதுல இருந்து +4.000 வரைக்கும் இதுக்கு எல்லையாக இருக்கும். ஏன் இங்க நான் தசத்துக்கு பிறகு 4 டிஜிட் காட்டியிருக்கிறேன்னு சொன்னால், 4ஆம் தசமதானம் வரைக்கும் என்ன செய்யும்? ஜட் புள்ளியானது கணிக்கப்படும். 4ஆம் தசமதானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமானம் கூட, ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமானம் கூட ஒரு மாணவனுடைய பல்கலைக்கழக வாழ்க்கை தாக்கம் செலுத்தலாம். தற்சமயம் உதாரணமாக சொல்ல போனால் மெடிசின் கிடைக்கக்கூடியவர் ஒரு புள்ளி வித்தியாசத்தில், 4ஆம் தசமத்தில் காணப்படுகின்ற ஒரு புள்ளி வித்தியாசத்தில் அவர் பல் மருத்துவத்துக்கு தெரிவு செய்யப்படலாம். அப்படி பின்னுக்காகலாம், முன்னுக்காகலாம். சம்டைம் யூனிவர்சிட்டிக்கு விண்ணப்பிப்பதற்கு தகுதியும் கூட இழக்கலாம் அந்த கோட்டாவை மிஞ்சிய நிலையில். அடுத்ததாக இந்த கற்கையினருக்கு தெரிவு செய்யப்படக்கூடிய விடயத்திலே மேலதிகமாக 3 அடிப்படையான விஷயங்களை வைத்து தெரிவு செய்யப்படுகின்றார்கள். எப்படி? உதாரணத்துக்கு 100%த்தில் 40% மெரிட் அடிப்படையிலும், மீதமுள்ள 60%த்தில் 55% மாவட்ட திறமை அடிப்படையிலும், மிகுதி 5% பின்தங்கிய கல்வியில் பின்தங்கிய மாவட்டங்கள் இருக்கின்றன, அந்த மாவட்டத்திலே இருக்கக்கூடிய சனத்தொகை அடிப்படையிலும் தெரிவு செய்யப்படுகின்றது. இது ஒவ்வொரு மாவட்டத்திலே காணப்படுகின்ற மொத்த சனத்தொகையின் வைத்துக் கொண்டுதான் இந்த கோட்டாக்கள் வழங்கப்படுகின்றன. இங்கே நீங்கள் பார்க்கலாம், தெளிவாக காட்டப்பட்டிருக்கின்றது. நான் ஏற்கனவே குறிப்பிடப்படுகின்ற 5% என்கிறது 16 மாவட்டங்களுக்கானது மாத்திரம், ஏனைய மாவட்டங்களுக்கு பொருந்தாது. அந்த வகையில் கல்வியில் பின்தங்கிய அடையாளம் காணப்பட்ட 16 மாவட்டங்களிலே இந்த 16 மாவட்டங்களும் என்ன செய்யும்? காண்பிக்கப்படும். பாருங்க, இது மேலதிக ஒதுக்கீடாக ஸ்பெஷல் ஒரு அலோகேஷனாக கருதப்படும். அடுத்த விடயம் உயிரியல் விஞ்ஞான பிரிவு, அதாவது பயாலஜிக்கல் சயின்ஸ் சம்பந்தமான ஒரு தெளிவூட்டலை நான் உங்கள் முன்னிலையில் வைக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். வருடம் ஒன்றிற்கு மருத்துவத்திற்கு இது 2023ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்ட புத்தகத்தினுடைய ஒரு பிரதி தான் இது. இங்கே மெடிசினுக்காக 2088 மாணவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு தெளிவுபடுத்தியது போன்று இதில் காணப்படக்கூடிய 2088 காணக்கூடக்கூடிய 40% மெரிட் ரீதியாகவும், இது முழு ஐலண்ட் வைட் ஆகும்.
நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய 25 மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய முதல் எப்படி சொல்ற முதல் 40% வரக்கூடிய மாணவர்கள் இருப்பார்கள். மிகுதி 55% 25 மாவட்டங்களுக்கும், இறுதியான 5% நான் ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட போன்று 16 கல்வியிலே பின்தங்கிய மாவட்டங்களாக கருதப்படக்கூடிய 16 மாவட்டங்களுக்கான கோட்டாவாக பொருந்தும். இதிலே 2088 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட அலோகேட்டட் பண்ணியிருக்கின்றார்கள். 835 மாணவர்கள் மெரிட் பேசிஸ்லேயும், 1148 மாணவர்கள் டிஸ்ட்ரிக்ட் கோட்டா பேசிஸ்லேயும், 104 மாணவர்கள் அந்த 16 மாவட்டங்களுக்கும் பொருத்தமாக பிரிக்கப்பட்டு தெரிவு செய்யப்படுவார்கள். இங்கே நீங்கள் கவனிக்கக்கூடிய முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த மெரிட் பாஸ், அதாவது ஐலண்ட் ரேங்க் 835க்குள்ள வரக்கூடிய ஆட்கள் என்னவாக இருப்பார்கள்? மெரிட் பாஸ் ஆகக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். இந்த மெரிட் ஆனது 25 டிஸ்ட்ரிக்ட்லேயும் எடுக்கப்படுவதில்லை. 25 டிஸ்ட்ரிக்ட்லையும் இருந்து போகலாம். ஆனால் இதுக்கு மேலதிகமான ஒரு முக்கியமான விஷயம், அம்பாறை மாவட்டமாக இருந்தால் அம்பாறை மாவட்டத்திலே எழுதக்கூடிய மாணவர்கள் முதல் 835 பேருக்குள்ள வருவார்களா இருந்தால் முழு அம்பாறை மாவட்டத்திலும் 835 மெடிசின் போக வாய்ப்பு இருக்கின்றது. இது போல பெட்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட், கலம்பு டிஸ்ட்ரிக்ட், இது வந்துக்கிட்டு குறிப்பிட்ட மாவட்டத்தில் என்று அல்ல, இலங்கையில் இருக்கக்கூடிய எந்த மாவட்டத்திலும் குறிப்பாக நல்ல முறையில் செயற்படக்கூடிய மாணவர்கள் இருந்தால் அது பொதுவாக எடுக்கப்படும். மற்ற 55% மாவட்ட அடிப்படையில் தனித்தனியாக எடுக்கப்படும். அடுத்த விடயம் பிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம். இன்ஜினியரிங் அந்த வருடம் உத்தேசிக்கப்பட்ட அனுமதி 2238. மெரிட் பேசிஸ்லே 215 இன்ஜினியர்களையும், டிஸ்ட்ரிக்ட் கோட்டா பேசிஸ்லேயே 25 டிஸ்ட்ரிக்ட் பொருத்தமான டிஸ்ட்ரிக்ட் கோட்டா பேசிஸ்லேயே 1120.9, அதாவது 1121 கிட்டத்தட்ட எடுப்பார்கள். 5% ஸ்பெஷல் கோட்டாவாக இருக்கும் கல்வியிலே பின்தங்கிய மாவட்டங்களான 16 மாவட்டங்களுக்கு பொருத்தமானது. இதை அடிப்படையாக வைத்து தான் என்ன செய்கிறார்கள்? மாணவர்கள் எடுக்கப்படுகிறார்கள். அதாவது குறிப்பாக நான் ஒரு அம்பாறை மாவட்டத்தை உதாரணமாக எடுத்துக் கொள்கின்றேன். அம்பாறை மாவட்டத்தில் போட்டியிடக்கூடிய, அதாவது பிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் போட்டியிடக்கூடிய மாணவர்களுக்கு போட்டி உண்மைக்கும் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான். வெட்டிகுலோ மாணவருக்கு அம்பாறை மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய மாணவருக்கும் அது போட்டி அல்ல. ஆகவே நல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அம்பாறை மாவட்டத்தில் தோற்றிருக்கின்ற மாணவர்களுக்கு போட்டியாளர்கள் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள். மட்டக்களப்பு மாவட்டத்திலே தோற்றி இந்த இடத்தை அடையக்கூடியவர்களுக்கு போட்டியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். இந்த மெரிட் பேசிஸ்ங்கிறது இப்படி ஒரு விதி அல்ல. யாரும் என்ன செய்யலாம்? மெரிட் பாஸுக்கு போகலாம். 25 மாவட்டங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த மாணவரும் என்ன செய்யலாம்? மெரிட் பேசிஸ்லே போகலாம். ஆகவே இந்த விடயங்கள் நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட தெளிவாக கூறப்பட்ட விடயத்தில் உள்ள ஒரு எழுத்து மூலமான ஆவணம் தான் இது. பொது சாதாரண வினாத்தாளில் ஆக குறைந்த 30 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளாத விண்ணப்பதாரிகள் சட்புள்ளி அடிப்படையில் பல்கலைக்கழக அனுமதிக்கு தெரிவாயினும் நடப்பு கல்வி அவருட கல்வியாண்டில் பல்கலைக்கழகத்தின் கற்கை நெறிக்கு பதிவு செய்வதற்கு தகுதியற்றவர். அந்த வருடத்தில் அவர் செல்ல முடியாது. அவ்வாறான ஒரு விண்ணப்பதாரி என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஏற்கனவே அவர் 3 பாடங்களிலும் ஆக குறைந்த தகமையை பூர்த்தி செய்வாராக இருந்து 30% புள்ளிகளை அதுக்கு அடுத்து வரும் வருடத்தில் பெற்றுக்கொள்வாராக இருந்தால், அவர் அடுத்த வருடத்தில் எழுதிய கமன் ஜெனரல் பேப்பர், அதாவது ஜெனரல் நாலேஜ் பேப்பரில் பெற்றுக்கொண்ட புள்ளியை அடிப்படையாக கொண்டு ஏற்கனவே முன்னிருந்த வருடத்தில் பெற்றுக்கொண்ட சட்புள்ளியை அதுக்கு அடுத்த வருடத்தில் பெற்றுக்கொண்ட சட்புள்ளியோடு ஒப்பிட்டுத்தான் அவர் எடுக்கப்படுவார். அதுக்குரிய ஒரு தெளிவான விளக்கம் தான் இங்கே இருக்கிறது. நீங்க தெளிவாக பார்த்துக்கொள்ளலாம். அடுத்த விடயம், இங்கு பயாலஜிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமிலே இது தனியே மெடிசினுக்காக மட்டும் நான் காண்பிக்கின்றேன். ஏனைய இது காண்பிக்கக்கூடிய நேரம் போதாமை இருக்கின்றது. அப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்னை தொடர்பு கொண்டு மேலதிக தகவலை விரும்பியவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். மருத்துவத்துக்காக, அதாவது மெடிசினுக்காக தேர்வு செய்யப்பட்ட உத்தேச அனுமதிகள் 2088. இதில் அனுமதிக்கான ஆக குறைந்த தகவல் காட்டப்படுகின்றன. இதில் முக்கியமாக நீங்கள் அவதானிக்க வேண்டும். கல்விப்பொதுத்தராத உயர்தர பரீட்சையில் இரசாயனவியல், பௌதிவியல் மற்றும் உயிரியல் ஆகிய பாடங்களில் குறைந்தபட்சம் 2 C தரத்தையும் அத்துடன் 1 S தரத்தையும் சித்தியடைந்திருத்தல் வேண்டும். இங்கே
3 பாடங்கள் காட்டப்பட்டிருக்கின்றது. 3 பாடத்தில் ஏதாவது 2 பாடத்தில் சி சித்தியையும் மற்றொரு பாடத்தில் எஸ் சித்தியையும் ஆக குறைந்தது பெற்றிருக்க வேண்டும். நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் குறிப்பிட்டப்பட்டது போன்று பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிப்பதற்கு 3 எஸ் சித்திகள் ஆக குறைந்து இருக்க வேண்டும். இது 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்த இதிலே தொடர்ச்சியாக 3 இயர்ஸா தான் இருந்தது. 2020ஆம் ஆண்டு யுஜிசியால் வெளியிடப்பட்ட புத்தகத்தில் ஒரு ஸ்பெஷல் குறிப்பாக ஆக குறைந்தது 2 சிகளை பெற்றிருக்க வேண்டும் என்ற ஒரு சேர்க்குலர் ஒன்று வந்திருந்தது. அதுபோல 12 இன்னொரு விடயத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும். இரசாயன பாடத்துக்கு பதிலாக ஐடி பாடத்தை எடுக்கலாம். ஐடி பாடத்தை எடுத்த ஒரு மாணவர் என்ன செய்ய முடியாது, மெடிசினுக்கு போக முடியாது என்பதை இந்த இடத்தில் உங்களுக்கு தெளிவாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அடுத்த விஷயமாக 12 பல்கலைக்கழகங்களிலே ஒருவர் மெடிசின் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதுபோல கொழும்பு, பேராதனிய, ஜஃப்னா, ருஹுனு, கெலனி, ஸ்ரீ ஜெயபுர, அடுத்து ராஜரட்ட, ஈஸ்டர்ன், வயம்ப, சப்ரகமுவ, மொரட்டுவ, உவாவெலச. இதுக்கான கால எல்லை 5 வருடங்களாக காட்டப்பட்டிருக்கின்றது. பயாலஜி ஸ்ட்ரீமில் தோற்றக்கூடிய ஒரு மாணவர் அதனுடைய தொடர்பற்ற 37 கோர்ஸ்களையும் அதற்கு மேலதிகமாக 38 பொதுவான கோர்ஸ்களையும் மொத்தமாக 75 கோர்ஸ்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவராக இருப்பார். ஆகவே 75 வகையான பட்டப்படிப்புகள் இருக்கின்றது. அதிலே பயாலஜியிலே தோற்றி ஆக குறைந்தது 3 இயர்ஸ் எடுத்து 30க்கு மேலே ஜெனரல் நாலேஜ் பேப்பர் எடுக்கக்கூடிய ஒருவர் 75 கோர்ஸ்களுக்கு விண்ணப்பிப்பதற்கு தகுதியான ஒருவராக கருதப்படுவார். அதுபோலதான் இந்த பிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ங்கிறது. அதிலே நான் இங்கே இன்ஜினியரிங் மட்டும் நான் எடுத்திருக்கின்றேன். உதாரணமாக அந்த வருடத்துக்குரிய உத்தேச அனுமதி 2238. அனுமதிக்கான ஆக குறைந்த தகவலாக இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. உயர்தர பரீட்சையிலே இரசாயனவில், இணைந்த கணிதம் மற்றும் பகுதிகளாய் பாடங்களில் குறைந்தது எஸ் தரத்தினை பெற்றிருக்க வேண்டும். இங்கே கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6 பல்கலைக்கழகத்திலே பொறியியல் பீடம் இருக்கின்றது. இந்த ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் வித்தியாசமான கோர்ஸ்களை கொண்ட பொறியியல் துறை இருக்கின்றது. சிவில், கெமிக்கல், எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல், ஃபுட் ப்ரொடக்ஷன், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. ஆகவே இதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இது 4 வருடத்துக்கானது. இங்கே கணித பிரிவில் தோற்றிய மாணவர் 13 கணித பிரிவுக்கு உரிய கோர்ஸ்களையும் இதற்கு மேலதிகமாக 44 பொதுவான கோர்ஸ்களில் இருக்கக்கூடிய கோர்ஸ்களிலும் விண்ணப்பிப்பதற்கு மொத்தமாக 57 வகையான கோர்ஸ்களுக்கு விண்ணப்பிப்பதற்கு தகுதியுடையவராக கருதப்படுவார். ஆக குறைந்த பட்ச தகமையான 3 இயர்ஸ்களையும் 30, அதாவது ஜெனரல் நாலேஜிலே 30 புள்ளிகளையும் பெற்றுக்கொண்ட ஒரு மாணவர். அடுத்ததாக இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் ரிசோர்சஸ் ஃபார் லேர்ன் கெமிஸ்ட்ரி. அதாவது கெமிஸ்ட்ரி இலவாக கற்பதற்கான அடிப்படையான ரிசோர்ஸ்கள் என்ன? முதலாவது விடயம் இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. GCA லெவல் கெமிஸ்ட்ரி சிலபஸ். அதாவது என்ன சிலபஸை நாங்கள் வைத்து நாங்கள் அந்த பரீட்சைக்கு தயாராகலாம் என்கின்ற ஒரு தெளிவான விளக்கம் இது என்ன செய்யப்பட்டிருக்கின்றது இணையதளத்திலே. நீங்கள் NIUடைய இணையதளத்திலே நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இரண்டாவது விடயம் GCA லெவல் கெமிஸ்ட்ரி ரிசோர்சஸ் புக்ஸ் பை NIE. அதாவது NIEங்கிறது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன், கல்வி வெளியீட்டு நிர்வாகம். இந்த நிர்வாகத்திலே தான் என்ன செய்யப்படுகின்றது, இந்த ரிசோர்ஸ் புக்குகள், அடுத்த சிலபஸ், அடுத்தது ப்ராக்டிக்கலுக்குரிய விடயங்கள், நிறைய விடயங்கள் தயாரிக்கப்படுகின்றது. மூன்றாவது விடயம் கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல் புக். அதாவது இது தனியே ப்ராக்டிக்கலுக்கு தனியே புக் வந்து NIEயால வெளியிடப்பட்டிருக்கின்றது. அடுத்த விடயம் அட்வான்ஸ் லெவல் கெமிஸ்ட்ரி பாஸ் பேப்பர்ஸ். அந்த பாஸ் பேப்பர் ஒவ்வொரு வருடம் நடைபெற இருக்கின்ற இறுதி பரீட்சைக்குரிய பேப்பராக இருக்கலாம். அடுத்தது ப்ரொவின்சியல் ஆஃப் எஜுகேஷன், அதாவது மாகாணம் சார்பாக, மாகாணத்தில் இருக்கக்கூடிய கல்வி அமைச்சு சார்பாக வெளியிடக்கூடிய வினாத்தாள்களாக இருக்கலாம். சோனல் எஜுகேஷன் ஆஃபீஸால் வெளியிடக்கூடிய அதாவது வலய கல்வியினால் வெளியிடக்கூடிய வினாத்தாள்களாக இருக்கலாம். இந்த வினாத்தாள்கள் வந்துக்கிட்டு நம்பகத்தன்மையானதும் முக்கியமான பின்னணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களாலும் மேலதிக அதிகாரிகளாலும் ஒருங்கிணைக்கப்பட்டு எடுக்கக்கூடிய பேப்பர்களாக இதை நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு ரிசோர்ஸ் பேப்பராக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்த விடயம் GCA அட்வான்ஸ் லெவல் கெமிஸ்ட்ரி மார்க்கிங் ஸ்கீம். அதாவது என்னவென்று சொன்னால் புள்ளியிடும் திட்டம். இந்த புள்ளியிடும் திட்டத்திலே தான் MCQக்கு
50 எம்சிக்யூ இருக்கும். 50 எம்சிக்யூலும் ஒரு எம்சிக்யூக்கு ஒரு புள்ளிகள் படி 50 புள்ளிகள் வழங்கப்படும். இது பகுதி 1 காணப்படும் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையில். பகுதி 2 3 பிரிவுகள் இருக்கின்றன. பகுதி ஏ, பகுதி பி, பகுதி சி. பகுதி ஏ வந்து அமைப்பு கட்டுரை வினாக்கள் 4 வினாக்கள் இருக்கும். ஒரு வினாக்கு 100 புள்ளிகள் வீதம் 4 வினாக்களுக்கும் 400 புள்ளிகள் வழங்கப்படும். பகுதி பியிலே, அதாவது பகுதி பியிலே 3 வினாக்கள் இருக்கும். அதில் நீங்க விரும்பிய ஏதாவது 2 வினாக்களை செய்யலாம். ஒரு வினாவுக்கு 150 புள்ளிகள் வீதம், 2 வினாக்களுக்கும் 300 புள்ளிகள். பகுதி சியிலே அது போல 3 வினாக்கள் இருக்கும். 3 வினாக்களுக்குள் உங்களுக்கு விரும்பிய ஏதாவது 2 வினாக்களை நீங்கள் செய்யலாம். அந்த ஒவ்வொரு வினாக்கும் 150 புள்ளிகள் வீதம். பகுதி சிக்கும் மொத்தமாக 300 புள்ளிகள். ஆகவே பகுதி 1 இரசாயனவியலின் பகுதி 1 50 புள்ளிகளையும், பகுதி 2 1000 புள்ளிகளுக்கும் பார்க்கப்படும். அந்த 1000 புள்ளிகளை 20ஆல் பிரிக்க வருவது 50 புள்ளிகள். ஏற்கனவே பகுதி 1 பெற்ற புள்ளிகள் 50, பகுதி 2 பெற்ற புள்ளிகள் 50, இரண்டும் 100க்கு பார்க்கப்படும். ஆகவே இதை வைத்துத்தான் என்ன செய்யப்படும், மொத்தமான புள்ளிகள் கணிக்கப்படும். இங்கே நான் அடுத்த விஷயம் ஒன்று என்னவென்று சொன்னால், மிக முக்கியமான விடயம், இந்த நாட்டிலே காணப்படக்கூடிய கல்வி மட்டங்கள் தான் நான் என்ன செய்ய போறேன் இங்கே பொதுவாக பேச போகின்றேன். அதில் முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால், 12 SLQF-ங்கிறது ஸ்ரீலங்கன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க். அதாவது கல்வி மட்டங்களை அடிப்படையில் 12 வகையாக பிரிக்கின்றார்கள். அதிலே அடிப்படையாக O லெவல், 2வது A லெவல், 3வது டிப்ளோமா, 4வது ஹை நேஷனல் ஹையர் டிப்ளோமா, 5வது பேச்சுலர்ஸ் டிகிரி, 6 பேச்சுலர்ஸ் ஹானர்ஸ் டிகிரி, 7வது போஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், 8வது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா, 9வது மாஸ்டர் பை கோர்ஸ் ஒர்க், 10வது மாஸ்டர் வித் கோர்ஸ் ஒர்க் அண்ட் ரிசர்ச் கம்போனன்ட், 11வது மாஸ்டர் ஆஃப் பிலாசபி, 12வது டாக்டர் ஆஃப் பிலாசபி, ஓ MD வித் போர்ட் சர்டிஃபிகேஷன், ஓ டாக்டர் ஆஃப் லெட்டர்ஸ், ஓ டாக்டர் ஆஃப் சயின்ஸ். இங்கே கம்பரபிள் என்விகே லெவல்னு சொல்லி என்விகே லெவலில் 7 அடிப்படையாகவும் ஒரு பிரிவு காட்டப்பட்டிருக்கின்றது. இங்கே நான் ஏன் காட்டுவேன்னு சொன்னால், இங்கே இளமானி, அதாவது நீங்கள் பல்கலைக்கழகத்தை தெரிவு செய்யக்கூடிய கற்கை நெறிக்காக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மட்டம் இலங்கை கல்வி தரப்படுத்தலின் அடிப்படையில் 5வது மட்டம். அது நீங்கள் இன்ஜினியராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், MBBS ஆக இருக்கலாம். இது இலங்கையில் 5வது மட்டத்துக்கு பொருத்தமானது. அடுத்தது 6வது மட்டத்துக்கு பொருத்தமானது. ஏன்னா அது கௌரவ பட்டம் என்ற அடிப்படையில் 6வது மட்டத்துக்கு பொருத்தமானது. இதற்கு மேலதிகமாக நீங்கள் என்ன செய்யலாம், அந்த பட்டத்தை முடித்துக்கொண்டு பட்டப்பின் படிப்புகளை மேற்கொள்ளலாம். இங்கே MD வித் போர்ட், அதாவது MD என்று சொல்லப்படுவது டாக்டர் ஆஃப் மெடிசின். ஆகவே இப்படி நிறைய கல்வி மட்டங்கள் இருக்கின்றது. இதை அடிப்படையாக வைத்துத்தான் ஒருவருடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் காண்பிக்கப்படும். அடுத்த விடயம், குவாலிஃபிகேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் பர்சன்ஸ் ஃபார் டீச்சிங் கெமிஸ்ட்ரி. மிக முக்கியமான, மாணவர்கள் ஒரு தெளிவில்லாத நிலையில் தனது பாடங்களை கற்று ஒரு அரைகுறையான நிலையில் தனது வாழ்க்கை பயணத்தை ஒரு சிக்கலுக்கு உள்ளாக்குற ஒரு விடயம்தான் நீங்கள் யாரிடம் கற்கப் போகின்றீர்கள் என்பது பற்றிய ஒரு தெளிவான விடயம் இல்லாத விடயம். இதில் மிக முக்கியமான விடயம், ஒருவர் கெமிஸ்ட்ரியை படிப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் என்ன செய்ய வேண்டும், BSc டிகிரி, அதிலே ஒரு பிரதான பாடமாக இரசாயனவியல் பாடத்தை பெற்றவராக இருக்க வேண்டும், அல்லது இரசாயன பாடத்திலே ஸ்பெஷல் செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்க வேண்டும். இவர்தான் இரசாயன பாடத்தை கற்பிப்பதற்கு மிக தகுதியானவர். இன்றைய நாட்களில் இந்த ஜெனரேஷன்கள் வந்துக்கிட்டு ஒரு வகையான பரிணாமத்தில் வளர்ந்து கொண்டிருக்கின்றபடியால் யாரிடம் கெமிஸ்ட்ரி கற்பது என்கின்ற விடயம் தெரியாமலே கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மாணவர்களுக்கான ஒரு தெளிவான ஒரு விடயத்தை இங்கே நான் கூறியிருக்கின்றேன். அடிப்படையாக BSc டிகிரி வித் மெயின் சப்ஜெக்ட் as a கெமிஸ்ட்ரி, அல்லது BSc ஹானர்ஸ், அதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஹானர்ஸ் டிகிரி, கௌரவ பட்டத்தை பெற்றுக்கொண்ட, அதாவது கெமிஸ்ட்ரி பாடத்தில் விசேட கௌரவ பட்டத்தை பெற்றுக்கொண்ட ஒருவர். இதற்கு மேலதிகமாக, இது அடிப்படையான விஷயம், இதற்கு மேலதிகமாக அடிஷனல் குவாலிஃபிகேஷனாக அவர் என்ன செய்யலாம், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் எஜுகேஷன், அடுத்தது MSc மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் கெமிஸ்ட்ரி ஏரியா. அதாவது கெமிஸ்ட்ரிங்கிற ஒரு பரந்த ஒரு சிலபஸ் இல்லையா, அதிலே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கின்றது, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கின்றது, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்கின்றது, இப்படி நிறைய வகையான பிரான்ச்சஸ் இருக்கு. ஆகவே மொத்தமான ஒருவர் என்ன செய்யறதில்ல, கெமிஸ்ட்ரியில முடிக்கிறதில்ல.
கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தான் என்ன செய்வார், அவர் ஹையர் ஸ்டடியை மேற்கொள்வார். அதே போல சி.கெம் அப்படின்னு சொன்னா சார்ட்டர்ட் கெமிஸ்ட், அதாவது இவர் இரசாயனவியலாளர் என்பது. இவர் என்ன செய்யணும், பிஎஸ்சி டிகிரி அல்லது ஸ்பெஷலை முடித்துக்கொண்டு எம்எஸ்சி தியரி ஒர்க் அல்லது கோர்ஸ் ஒர்க்கோட சேர்த்து பின்தான் இந்த சார்ட்டர்ட் கெமிஸ்ட்ரி ஒரு பட்டத்தை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக மாஸ்டர் ஆஃப் ஃபிலோசபி இன் கெமிஸ்ட்ரி ஏரியா என்று சொல்லப்படுவது இங்கே குறிப்பிட்ட ஒரு துறை. அடுத்தது பிஹெச்டி இன் கெமிஸ்ட்ரி, இதுதான் உச்சமட்டம். அதுக்கு மேலதிகமாக ப்ரொஃபஸர் என்று சொல்லப்படுவதெல்லாம் கௌரவமாக வழங்கக்கூடிய பட்டங்கள் தான். அடுத்த விடயம் குவாலிஃபைட் ஆஃப் ரிசோர்ஸ் பர்சன் ஃபார் டீச்சிங் கெமிஸ்ட்ரி, அதாவது கெமிஸ்ட்ரி பாடத்தை கற்பிப்பதற்கு தகுதியானவர் யார், ப்ரொஃபஷனலி குவாலிஃபைட், உத்தியோகபூர்வமாக தகமையுடையவர்கள். இங்க நீங்கள் பார்க்கலாம் காட்டப்பட்டிருக்கின்றது எஸ்எல்டிஎஸ் எனப்படுவது ஸ்ரீலங்கன் டீச்சர் சர்வீஸ், இலங்கை ஆசிரியர் சேவை. அதாவது ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்துக்கிட்டு என்ன செய்வாங்க, கெமிஸ்ட்ரி பாடத்தை பிரதான பாடமாக பெற்றவர்கள் அல்லது கெமிஸ்ட்ரியில விசேட பட்டத்தை பெற்றுக்கொண்ட ஒருவர் என்ன செய்வார், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுவார். ஒரு டிகிரியும் தாண்டி நிறைய பேர் போட்டியிடுவார்கள் இல்லையா, அவை மாகாண ரீதியாக அகில இலங்கை ரீதியாக போட்டியிடுவார்கள். அதிலே குறிப்பிட்ட காடர் தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 2000 பட்டதாரிகள் கெமிஸ்ட்ரியை படித்தார்கள் இருந்தால் அவருக்கு ஒரு 100 தான் அந்த ஃபில் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆகவே அதுல பெஸ்டான 100 பேர் எடுப்பாங்க. அதுக்கு என்ன செய்வாண்டா, போட்டி பரீட்சை வைப்பாங்க. 2 பாடம், ஜெனரல் நாலேஜ், அடுத்தது ஆப்டிடியூட் டெஸ்ட் 2 வைப்பாங்க. அதுக்கு மேலதிகமாக இவர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங், இவர் கற்பித்தலில் இவரோட வைஃபாக மேம்படுகின்றது, இவர் கற்பிக்கக்கூடியவர் மாணவருக்கு என்கின்ற ஒரு தெரிவு பெரிய ஒரு போர்டு, அதாவது எப்படி சொல்றேன்னு சொன்னா உயர் அதிகாரிகள் கல்வியில உயர் அதிகாரிகளாக நிர்வாக அதிகாரிகளால் என்ன செய்யும் பரீட்சிக்கப்படும். 25 புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு 5 விடயங்களை நோக்கமாக கொண்டு ஒவ்வொரு 5 விடயங்களுக்கு 5 புள்ளிகள் வீதம் மொத்தமாக 25 புள்ளிகளுக்கு கணக்கிடப்பட்டு ஏற்கனவே எழுதிய 2 பாடங்களில் 100 புள்ளிகள், மற்றதில் 100 புள்ளிகள், இதுல 225 புள்ளிகளிலே யார் அதிக புள்ளிகளை பெறுகிறார் என்பதை வைத்துத்தான் நியமனம் வழங்கப்படுகின்றது. அப்படி இங்கே தெரிவானவர்கள் தான் இந்த ஸ்ரீலங்கன் டீச்சர் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸ், கிராஜுவேட் டீச்சர்ஸ். அடுத்ததாக லெக்சர்ஸ் சொன்னா யூனிவர்சிட்டியிலே கற்பிக்கக்கூடிய லெக்சர்ஸ். அடுத்தது யூனிவர்சிட்டியிலே கற்பிக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ். இவர்கள் அடிப்படையாக பட்டத்தை மேற்படிப்பு அந்த பாடத்தின் சார்பாக பெற்றுக்கொண்டு தங்களது கல்வியிலே ப்ரொஃபஷனல் குவாலிஃபைடான நபர்கள். இதுக்கு மேலதிகமாக நான் பேசலாம், ஐஎஸ்ஏ மற்றபடியான நபர்களையும் சுட்டிக்காட்டலாம். அடுத்த விடயம் the resource persons of marking panel and preparing the questions paper of chemistry. மிக முக்கியமான விடயம் இங்கே பேச போகின்றேன். அதாவது மார்க்கிங் பெனல், அதாவது நீங்க எழுதக்கூடிய பேப்பர் இருக்கு தானே, அந்த பேப்பர்ல ஒரு நிறைய விடயங்கள் அங்க பேசப்படும். இலங்கை பரீட்சை திணைக்களத்தினால் தயாரிக்கப்படுற அந்த பேப்பர்ல யார் இந்த பேப்பரை தயாரிக்கிறார்கள், தயாரித்த பேப்பரில் மாணவர்கள் அதை செய்து முடித்தபின் என்னென்ன விடயங்கள் திருத்தும் போது ஏற்படும், அதுல முக்கியமாக சில விடயங்கள் கலந்துரையாடப்படும். அந்த விடயங்கள் பரீட்சை நடக்கின்ற அந்த பேப்பரை திருத்தும் போது சில விடயங்கள் அங்கு கலந்துரையாடப்படும். இதிலே சம்பந்தப்படக்கூடியவர்களால் நான் இங்கே காட்டப்பட இருக்கின்ற நபர்கள். அதிலே குறிப்பானவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன ஸ்ரீலங்கன் டீச்சர் சர்வீஸ், அதாவது ஸ்கூல் டீச்சர்ஸ், லெக்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ். இதுக்கு மேலதிகமாக உயர் அதிகாரிகள், ஸ்ரீலங்கன் பிளானிங் சர்வீஸில் இருக்கக்கூடியவர்கள், ஸ்ரீலங்கன் பிரின்சிபல் சர்வீஸில் இருக்கக்கூடியவர்கள், SLES எனப்படுவது ஸ்ரீலங்கன் எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், SLAS எனப்படுவர் கூடியவர்கள் ஸ்ரீலங்கன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். ஆகவே இப்படியான ஒரு குழாமால் தான் இந்த பேப்பர் தயாரிக்கப்படுவதும் இந்த பேப்பர் சம்பந்தமான திருத்தங்களை மேற்கொள்பவர்களும். இவர்கள்தான் பாடசாலை மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய சவால்கள், பாடம் ரீதியாக ஏற்படக்கூடிய சவால்கள், இந்த சவால்களை உரிய முறையிலே கலந்துரையாடி மாணவர்களை நல்ல ஒரு வழிகாட்டியாக தொழிற்பட்டு செயற்பட்டு அடுத்த கட்டத்துக்கு மாணவர் அடையும் மட்டத்தை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியவர்கள் இவர்கள் தான். இவர்கள வகிபாகம் தான் மிக முக்கியமானது. நான் உதாரணமாக இங்கே வெளியிடப்பட்ட ஒரு வளநூலை நான் இங்கே உங்களுக்கு காண்பிக்கின்றேன். உதாரணமாக மிக முக்கியமான விடயம் பொது மற்றும் அசேதன இரசாயனவியல். இது என்ன செய்யுது, தேசிய கல்வி நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது. இந்த கலைத்திட்ட குழுவை நீங்கள் பாருங்கள், பணிப்பாளர் நாயகம், மற்ற விடயங்கள் இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த விடயத்திலே இதிலே நான் ஏற்கனவே சொல்லப்பட்டவர்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் SLAS ஆஃபீஸர்ஸ், SLPS ஆஃபீஸர்ஸ், SLES ஆஃபீஸர். இதற்கு மேலதிகமாக பாருங்க
இந்த பாட தலைமைத்துவம் தாங்கி நடத்தக்கூடிய ஒரு விரிவுரையாளர், பதிப்பு குழு ஒரு விரிவுரையாளர் குழு, எழுத்தாளர் குழு, விரிவுரையாளர் குழு. இதற்கு மேலதிகமாக நீங்கள் பார்க்கலாம் பதிப்பு குழு, ப்ரொஃபசர்ஸ், லெக்சர்ஸ். அடுத்தது பாருங்க சிரேஷ்ட ஆசிரியர்கள், ஆசிரிய ஆலோசகர்கள். இவர்கள்தான் இந்த விடயங்களை தயாரிக்கக்கூடியவர்களும் இது சம்பந்தமான விடயங்களை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்களாம் இருக்கிறார்கள். ஆகவே மாணவர்களாகிய நீங்கள் இது தெளிவான முறையில் புரிந்து கொண்டு உங்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த வழிகாட்டலை புதிய முறையில் பயன்படுத்தி உங்கள் அடைவுகளையும் இலட்சியங்களையும் நீங்கள் அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தனாக. இதற்கு மேலதிகமாக உசாத்தினை நூல்கள் இருக்கின்றது. அதாவது நான் இப்ப காட்டிய அந்த பேசிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்துகிட்டு மூலம், அதாவது அடிப்படை விஷயமாக இங்கிருந்தான் அந்த விஷயங்கள் எடுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நான் மேலதிக ஒரு உதாரணமாக காட்டி மாணவர்களாகிய நீங்கள் உங்கள் இலட்சியங்களை அடைந்து வெற்றி பாதையில் பயணிக்க வாழ்த்தியவனாக. முப்பொழுதுகளில் முகம் சுளிக்காமல் எப்பொழுதும் உங்களுக்காக அன்புள்ள மாணவரை